السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, கருணையாளனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒரு மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை அவருடைய வாழ்நாளில் அல்லாஹுவால் அருளப்பட்ட அருட்கொடைகளை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், அந்த அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு ஏராளமான அருள்களை அல்லாஹ் நம்மீது தொடர்ந்து சொரிந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளுள் பிரதானமான அருட்கொடை என்று சொல்லக்கூடிய, மிக உயர்ந்த அருட்கொடை என்று சொல்லக்கூடிய, தகுதி வாய்ந்த ஒரு உன்னதமான அருட்கொடை என்று சொல்லுவதாக இருந்தால், நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருக்குரானை அல்லாஹ் மிக பெரும் அருட்கொடையாக வழங்கியிருக்கிறார். அந்த அருட்கொடையாகிய திருக்குரான் அருளப்பட்ட சங்கை மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு அருட்கொடையையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன, இந்த இரவின் சிறப்புகள் என்னென்ன, இந்த இரவை எந்த நாட்களில் தேட வேண்டும், இந்த இரவை தேடுவதற்காக நாம் எந்தெந்த வழிகளில் முயற்சி செய்ய வேண்டும் என்பது பற்றிய செய்திகளின் தொகுப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்ஆவுடைய சிந்தனைகளாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதன் உயர்வை அடையாளமாக சொல்லி காட்டுகிறான். 97வது அத்தியாயத்தின் முதல் வசனம் முதல் இறுதி வசனம் வரை அல்லாஹ் இந்த இரவை பற்றி தான் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். இந்த முழு அத்தியாயமுமே லைலத்துல் கத்ருடைய உயர்வை, லைலத்துல் கத்ருடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய அத்தியாயமாகத்தான் அருளப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய கருத்தின் பொருள் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், மகத்துவம் மிக்க ஓர் இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான், வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர்னா என்ன? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ராக இருந்து கொண்டிருக்கிறது. 1000 மாதங்களை விட. அன்பிற்குரியவர்களே, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால், 1000 மாதம் வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்த நன்மையை இந்த ஓர் இரவில் வணங்குவதன் மூலமாக பெற்றுக் கொள்ள முடியும். 1000 மாதங்கள் நற்செயல்கள் செய்தால் என்ன நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியுமோ அதை விட சிறந்த நன்மையை, அதிக நன்மையை இந்த ஓர் இரவில் செய்யக்கூடிய நற்காரியங்களின் மூலமாக பெற்றுக் கொள்ள முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லைலத்துல் கத்ரி. லைலத்துல் கத்ர் என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரியில் 35வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ, அந்த வணக்கம் சாதாரண வணக்கமாக இல்லாமல் ஈமானன் வ இஹ்திசாபன்,
நன்மையை எதிர்பார்த்தும் நம்பிக்கையுடனும், அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையோடு இந்த இரவில நாம் செய்யக்கூடிய முயற்சிக்கு அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு யார் அந்த இரவில நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 35வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதை விட இந்த மாதத்தில் இந்த இரவிற்கு வேறு என்ன சிறப்பு வேண்டும்? வேறு என்ன சிறப்பை சொல்லணும்? 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இந்த இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய அந்த வணக்கம் எப்படிப்பட்ட வணக்கமாக ஆகிவிடும் என்று சொன்னால், அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்குரிய காரண வணக்கமாக அது ஆகிவிடும். அன்பிற்குரியவர்களே, இத்தனை பெரிய சிறப்பை அல்லாஹ் இந்த இரவிலே வைத்திருக்கிறான். இப்ப எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு ஆசை எழுகிறது, அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த இரவுங்கிறான். இந்த இரவில நின்று வணங்கினால் முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லுகிறான். எனவே அந்த இரவை நாம் விட்டுவிடவே கூடாது. அந்த இரவை எந்த அளவிற்கு நற்காரியங்களை கொண்டு சிறப்பு சேர்க்க முடியுமோ, அந்த இரவை எந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளை கொண்டு நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அந்த இரவை நாம் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லோருடைய உள்ளத்திலுமே வந்துவிடும். அடுத்த கேள்வி, அது எந்த இரவுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா அந்த ஒரு இரவிலேயே நாம் நிறைய நன்மைகள் அடைஞ்சிடலாம். இதுல 2 வகை மக்கள். ஒரு சாரார் வருஷம் முழுக்க என்ன தொழுதுட்டு இருக்கிறது, அந்த ஒரே இரவிலேயே 1000 மாதங்களை விட நிறைய நன்மை கிடைச்சிடும் நல்லா சொல்றான். அந்த இரவு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு வணக்கம் செஞ்சிருவோம். இது ஒரு வகையான நம்பிக்கை கொண்ட மக்கள். இன்னொரு சாரார், மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை விட அன்று சற்று கூடுதலாக வணக்கம் செய்யலாமே, அது எந்த இரவு என்று தெரிந்துவிட்டால். அன்பிற்குரியவர்களே, மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய ஆசைகள் எல்லாமே நியாயமானவை. ஆனால் நிலைமை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, புகாரியில 49வது செய்தியாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்த முஅத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய நூலில் 615வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தேன். லைலத்துல் கத்ர் இரவு என்பது எந்த இரவு என்கிற தகவலை சொல்லுவதற்காக, அந்த குறிப்பை சொல்லுவதற்காக நான் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தேன். 2 முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்கிற குறிப்பு எனக்கு மறக்கடிக்கப்பட்டு போய்விட்டது. எனவே நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை, அந்த மறக்கடிக்கப்பட்டதற்கான காரணத்தை எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அந்த மறக்கடிக்கப்பட்டதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். லைலத்துல் கத்ர் மறக்கடிக்கப்பட்டு போச்சுங்கிற ஒரு செய்தி, அதற்கான காரணம் என்ன? மூமின்கள் தங்களுக்கிடையே செய்து கொள்ளக்கூடிய சண்டைகள், தங்களுக்கு மத்தியிலே செய்து கொள்ளக்கூடிய சச்சரவுகள் இறை அருளை அடையாளம் காட்டக்கூடிய அந்த விஷயத்தை தட்டி பறித்துவிடும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. தெரியாததும் நமக்கு நன்மைதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் அது எந்த இரவு என்ற குறிப்பு மறக்கடிக்கப்படுவதற்கு எது காரணம்? மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டை போட்டுக் கொண்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் சொன்னார்கள், அது மறக்கடிக்கப்பட்டது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். நம்ம சொன்னோம்ல, முதல் சாரார் அது எந்த இரவு என்கிற குறிப்பு தெளிவாக கொடுக்கப்பட்டு விட்டால் அன்னைக்கு ஒரு நாள் தொழுது முடிச்சு அதோட தொழுகை எல்லாம் தீ, அதுவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொல்லிட்டு நம்மளை அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு போகல, எப்படியாவது தேடிட்டு ஒழிங்க அப்படி விட்டுறல, அழகிய வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும் என்று சொன்னார்களே, அது எப்படி நன்மையாகும்? அதற்கான வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகிய முறையில் எடுத்து சொல்லுகிறார்கள். லைலத்துல் கத்ர் இரவை நீங்க அடைந்து கொள்வதற்கு வழி என்ன? புகாரியில் 1158வது செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலத்துல் கத்ர் இரவு என்பது ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாட்களிலே தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ லைலத்துல் கத்ர் இரவு எது என்று சொல்லப்படவில்லையே தவிர அதை தேடுவதற்கான வழியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்கள். இன்னும் விவரமாக கடைசி 10 நாள் 19 சொல்லாம இன்னும் விவரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்.
முஸ்லிம்ல 1997வது செய்தியாக, புகாரியில 2017வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். முதல் புகாரியுடைய 1158வது ஹதீஸ்ல ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல தேடுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூடுதல் விவரத்தோடு முஸ்லிம் 1997, புகாரில் 2017, இதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய மாதம் கடைசி 10 நாட்களிலே உள்ள ஒற்றைப்படை இரவிலே தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் விவரமாக அஹமதுடைய 20,700வது ஹதீஸ், அகமது ஹதீஸ் தொகுப்புல 20,700வது ஹதீஸ்ல சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளாகிய 21, 23, 25, 27, 29 ஆகிய இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள். இதை விட வேற என்ன விளக்கம் வேண்டும்? கடைசி 10 நாள், அந்த கடைசி 10 நாள் ஒற்றைப்படை. அந்த ஒற்றைப்படைனா என்னங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த வஹீயுடைய பரக்கத், தெளிவுபடுத்தக்கூடிய தன்மையோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் தேடிக்கொள்ளுங்க. இதுக்கு மேல என்னங்க குழப்பம் வேணும்? லைலத்துல் கத்ருடைய நன்மையை யார் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, 1000 மாதங்களை விட சிறந்த அல்லாஹ்விடத்துல கிடைக்கக்கூடிய அந்த கூலியை பெற்றுக்கொள்ள யார் விரும்புகிறாரோ, ஒப்பிரலகு மாத்த கத்தமா மின் தன்மையை, முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வெகுமதியை யார் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் செய்ய வேண்டியது என்ன? லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். எப்பொழுது தேட வேண்டும்? ரமலான் மாதத்திலே தேட வேண்டும். அந்த ரமலான் மாதத்திலும் கடைசி 10 நாட்களிலே தேட வேண்டும். அந்த கடைசி 10 நாட்களிலும் ஒற்றைப்படை இரவுகளிலே தேட வேண்டும். அந்த ஒற்றைப்படை இரவுகள்னா என்ன? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சென்று விட்டார்கள். பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு தெளிவாக மார்க்கம் வழிகாட்டிய பிறகும் 27ஆம் கிழமை 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு கொண்டாட்டம், பள்ளிவாசலை விசேஷ இரவாக கருதி விளக்கு அலங்காரத்தை கொண்டு தங்கை செய்யக்கூடிய ஒரு நடைமுறை பெரும்பாலான இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே உரையோடி போயிருக்கிறது. இதற்கான அடிப்படை என்ன தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தௌஹீதுக்காரங்க என்னவோ 10 நாளுங்கிறீங்க, கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படைங்கிறீங்க. எங்களுக்கு சிரமமே இல்ல, தெளிவாக 27 அன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா 1000 மாதத்தை விட சிறந்த நன்மை பெற்றுக்கொள்வோம் என்று பெரும்பான்மையினர் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அது சரியா? சரி என்றால் எந்த அடிப்படையில் அது சரி? அவர்களுடைய நிலைப்பாடு சரி என்று சொன்னால் இந்த ஒற்றைப்படையெல்லாம் ஹயாத்தாக்கணும் நிலைப்பாடு தவறாகி விடுமே. அல்லது அவர்களுடைய நிலைப்பாடு தவறு என்று சொன்னால் எப்படி தவறு? தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் சேர்ந்து இருக்கிறதா இல்லையா? முதலில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். 2 பொறுப்பு இருக்குது என்னிடத்துல. இப்படி நினைக்க வேண்டும் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும். 10 இரவு ஹயாத்தாக்கணும், குறைஞ்சபட்சம் ஒற்றைப்படையாவது ஹயாத்தாக்க வேண்டும் என்று நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக இந்த சித்தாந்தத்தை குழி தோண்டி புதைக்கும் விதமாக 27ஆம் கிழமை மட்டும் சிறப்பான நாளாக கருதப்படுவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கே அந்த காரணம் தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை. தெளிவாக நாம் சொல்லுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அபூதாவுதுல இடம் பெறக்கூடிய 1178வது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல லைலத்துல் கத்ர் இரவை எப்பொழுது தேடுவது என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, 27ஆம் இரவில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே தெளிவா சொல்லிட்டாங்க, லைலத்துல் கத்ர் இரவை 27வது நாள்ல தேடுங்கன்னு சொல்லி. அதனால் நாங்கள் அந்த தினத்தை விசேஷமாக கொண்டாடுகிறோம், விளக்கு அலங்காரங்கள் செய்கிறோம். முதல் முறையாக இந்த ஹதீஸை கேட்கக்கூடியவர்களுக்கு கரெக்ட் தானே? 27ஆம் கிழமை 27வது இரவு என்று அவர்கள் தேர்வு செய்து வைத்திருப்பது சரிதான். ஹதீஸே இருக்குது, அபூதாவுது 1178. அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு இரவை மட்டும் குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தால் நமக்கு என்ன பஞ்சாயத்து? ஏன் 10 ராத்திரி முடிச்சிருக்கணும்? நாமும் அதே நிலைப்பாட்டை கையில எடுத்து, ஏன்னா நபிகளார் அவர்கள் சொன்னதை அமல்படுத்துவதிலே நம்மை விட ஆர்வமாக இருக்கக்கூடிய வேறு ஜமாத்தோ வேறு அமைப்போ இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய உள்ளங்களிலே மார்க்க ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். பிரச்சனை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் 27ஆம் இரவை பற்றி மட்டும் இவ்வாறு குறிப்பிட்டு சொல்லிவிட்டு சென்றிருந்தால் இது சரி. ஆனால் நிலைமை அப்படி அல்ல. புகாரியில 2021வது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, யார் சொல்லலாம் லைலத்துல் கத்ர் இரவை எப்ப தேடணும்?
நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவை ரமலானுடைய மாதத்துல உள்ள கடைசி 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய 21, 23, 25 ஆகிய இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? அபூதாவுதுல 27 பத்தி மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு தானே விசேஷ நாள். இந்த ஹதீஸ் அபூதாவுது நிறைய பேர் பார்த்திருக்க கூட வாய்ப்பு இல்லை. புகாரி எல்லோருக்குமே தெரிந்த தமிழாக்கம் வந்திருக்கக்கூடிய நிறைய பேரால் படிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் நூல், எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நூல். இதுல 2021 ஹதீஸ்ல 23, 25, 27 ஆகிய 21, 23, 25 ஆகிய 3 இரவுகளை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த 3 இரவையும் விளக்கு போட்டு கொண்டாடலாமா இல்லையா? ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது என்கிற வாதம் உண்மையாக இருக்குமேயானால் 27 மட்டும் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இந்த ஹதீஸ்ல 21, 23, 25 குறிப்பிட்டிருக்கிறார்களே, இந்த 3 இரவு என்ன பாவம் பண்ணுச்சு? அதே புகாரியில 2022 ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ரை 27ஆம் இரவிலும் 23ஆம் இரவிலும் தேடிக்கொள்ளுங்கிறாங்க. இப்ப இந்த 2 இரவு என்ன ஆச்சு? அன்பிற்குரியவர்களே, நம்ம தெளிவாக கேட்கிறோம், சொல்லக்கூடிய செய்தி விளங்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் ஒரே கருத்தையே பலமுறை சொல்லுகிறோம். 27 மட்டும்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. உங்கள் கருத்துப்படி ஹதீஸ்ல வந்துருச்சு, அதனால 27 தேர்வு செய்தோம் என்பது உங்கள் வாதமாக இருந்தால், புகாரியுடைய 2021ஆம் ஹதீஸ் 21, 23, 25ஆம் இரவுகளை சொல்லுகிறது. புகாரியுடைய 2022ஆம் ஹதீஸ் 27 பற்றி சொல்லுகிறது, 29 பற்றி சொல்லுகிறது. அகமதுல இடம்பெறக்கூடிய 15466வது ஹதீஸ் இன்னும் தெளிவாக 29வது இரவிலும் 23வது இரவிலும் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஹதீஸுடைய சாராம்சமும் ஒற்றைப்படையில் தேட வேண்டும் என்பதைத்தான் பிரித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களே தவிர இங்க 27க்கும் பூந்திக்கும் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறத அடிப்படை அறிவுள்ளவர்கள் கூட புரிந்து கொள்வார்களா இல்லையா? நாம கூட சொல்லலைங்க, நம்ம பேச விட்டுருங்க. யாரை நீங்கள் மதிக்கிறீர்களோ நாமளும் மதிக்கிறோம். எங்களை விட நீங்கள் அதிகமாக மதிக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விளக்கத்தை இமாம் திர்மிதி அவர்கள் தனது திர்மிதியில பதிவு செய்கிறார்கள். 722வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மாறுபாடு? ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் 21, 23, 25 சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல 27, 29 சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல 29, 23 தேட அந்த இரவுல தேட சொல்றாங்க. ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த மாறுபாடு, முரண்பாடு? இதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. என்ன தெரியுமா? ஒருத்தர் 27வது இரவில சென்று கேட்பார், யார சொல்லலாம், இன்னைக்கு நான் லைலத்துல் கத்ர் இரவு தேடவா? நான் தேடிக்கொள் என்று ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள். இன்னொருவர் 25ஆம் இரவில கேட்பார், தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஒருவர் 23ல கேட்பார், தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஒற்றைப்படை இரவை பிரித்து சொன்னார்களே தவிர, ஆரம்பத்துல அகமதுல இருந்து சொன்னோம் இல்லையா, 20,700வது ஹதீஸ் வரிசைப்படுத்தி 21, 23, 27, 29, 21 இந்த வரிசைப்படி லைலத்துல் கத்ர் இரவை தேட வேண்டும் கருத்துல ரசூலுல்லாஹ் மாறுபடவில்லை. மதுஹபை மதிக்கிறவர்கள், மதுஹப் இமாம்களுடைய கருத்தை மதிக்கிறவர்கள் இந்த விஷயத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்தை மதிப்பதாக இருந்தால் சுருக்கமாக சொல்லுகிறார்கள், கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் இப்படி பிரித்து சொல்லியிருக்கிறார்களே தவிர அந்த அஹ்மதுல உள்ள அந்த ஹதீஸும் இந்த ஹதீஸுகளும் எந்த வகையிலும் முரண்பட்ட ஹதீஸுகள் அல்ல. கருத்து இதுதான், கடைசி 10ல தேடணும், ஒற்றைப்படையில் தேட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்ப என்ன அடுத்து? இந்த லைலத்துல் கத்ரை தேடுவதற்கு எப்படி நாம் முயற்சி செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் வழியை காட்டி சென்றிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் இரவை ஒரு மனிதர் அடைந்து கொள்வதற்குரிய ஒரு வணக்கமாக, ஒரு இபாதத்தாக, ஒரு முயற்சியாக இஅ்திகாஃப் என்கிற ஒரு நடைமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக விட்டு சென்றிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை தேட வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பாடுபட வேண்டும் என்பதற்காக இஅ்திகாஃப் என்கிற ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி சென்றிருக்கிறார்கள். இஅ்திகாஃப்னா என்ன? அதை எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும், அந்த இஅ்திகாஃப்ல இருக்கும் பொழுது பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாமா, எங்க இருக்கணும், இதை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இஅ்திகாஃப் என்றால் என்ன? பள்ளி வாசலில் தங்குதல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2வது அத்தியாயம் 187வது வசனத்துல சொல்லுகிறான், வஅன்தும் ஆகிபூன ஃபில் மசாஜித்,
வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிவாசலில் தங்குங்கள். பள்ளிவாசல்ல தங்குறது தான் அல்லாஹ் இஅ்திகாஃப் என்கிற வாக்கியத்தால் குறிப்பிடுகிறான். அந்த வகையில் இந்த இஅ்திகாஃபை எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தியின்படி பிறை 20 அன்று காலை, நல்ல கவனிச்சுக்கோங்க, மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டிய சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிற காரணத்தால் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில 2007 இன்னும் பல ஹதீஸ்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. முஸ்லிம்ல 2007வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் பிறை 20 ரமலான் மாதத்துடைய பிறை 20 அன்று சுபூஹ் தொழுது விட்டு தன்னுடைய இஅ்திகாஃபை தொடங்கிடுவாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் பிறை 20 அன்று மகரிபுக்கு பிறகுதான் தொடங்குறாங்க. இதுக்கு எந்த அடிப்படையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நபி வழி என்ன, முஸ்லிமில் உள்ள ஹதீஸுடைய அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஅ்திகாஃபை துவங்குவதாக இருந்தால் ரமலான் மாதம் பிறை 20 அன்று, அதாவது வரக்கூடிய யாருக்காவது நியத் இருக்கும் என்று சொன்னால் வரக்கூடிய புதன்கிழமை காலை சுபுஹ் தொழுது விட்டு அவர்கள் தங்களுடைய இஅ்திகாஃபை துவங்கிவிட வேண்டும். இந்த வருடத்துடைய கணக்கின் அடிப்படையில் எப்ப முடிப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில 2018வது ஹதீஸில் வந்திருக்கிறது, ஷவ்வால் பிறை தென்பட்டு விட்டால், நோன்பு பெருநாளுக்குரிய பிறை தென்பட்டு விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை முடித்துவிட்டு தங்கள் இல்லங்களுக்கு திரும்புவார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. இப்ப இஅ்திகாஃபை தொடங்க வேண்டிய நேரம் ரமலான் மாதம் பிறை 20 சுபுஹ் தொழுகைக்கு பிறகு. முடிக்க வேண்டிய நேரம் எப்பொழுது நோன்பு பெருநாளுடைய பிறை ஷவ்வால் பிறை தென்பட்டு விட்டதோ இஅ்திகாஃப் முடிந்து விட்டது. சிலர் நோன்பு பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு தான் பள்ளியை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸிலே கூட எந்த ஆதாரமும் இல்லை. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு தான் இஅ்திகாஃபை முடிச்சு பள்ளியை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற ஒரு கருத்தே தவறு. ஏனென்றால் பெருநாள் தொழுகையை பள்ளியில தொழ மாட்டோம், அதுவே அடிப்படையில் தவறாகிவிடும், அது வேறு. அல்லது பள்ளியிலிருந்து நேரா செல்லதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணுங்கிற வாதம் இருந்தால் கூட அதற்கு அவர்கள் இதுவரை எந்த ஹதீஸையும் சமர்ப்பிக்கவில்லை. குறைஞ்சபட்சம் மதுஹப் சட்டத்தையாவது சொல்லணும். இதுவரைக்கும் அவர்கள் எந்த விதமான மதுஹபில் இருந்து கூட ஆதாரங்களை காட்டவில்லை. நபி வழி என்பது ஷவ்வால் பிறை தென்பட்டு விட்டால் இஅ்திகாஃபை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த இஅ்திகாஃபுக்காக கூடாரங்கள் அமைக்கக்கூடிய பள்ளிவாசல்ல அங்கங்க டென்ட் மாதிரி பர்தா மாதிரி கட்டக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது. இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டா, இது நபி வழியா அப்படிங்கறதெல்லாம் சில சந்தர்ப்பங்களில கேள்விகளாக வருகின்றன. அன்பிற்குரியவர்களே, புகாரியில 2033, 2034 ஆகிய ஹதீஸ்களிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உள்ள ஒரு பிரத்யேகமான சட்டம், ஒரு பிரத்யேகமான அனுமதி என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. தவிர நாமெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது அந்த பர்தா கட்டுவதெல்லாம் சுன்னத்து கிடையாது, அனுமதிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஆளுகால் பர்தா கட்டக்கூடிய, ஆளுகால் கூடாரம் போடக்கூடிய இந்த செயல் நபிகளாரை கோபப்படுத்தியதுங்கிறத கூட புகாரியில 2041வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனாலும் பரவலாக இன்று இந்த பர்தா கட்டக்கூடிய ஒரு நடைமுறை பள்ளிவாசலில் இஅ்திகாஃப்ல இருந்து கொண்டிருக்கிறது. இது நபி வழி அல்ல, நபிகளாரை கோபமூட்டிய ஒரு நடவடிக்கை, நபிகளாருக்கு மட்டும் என்று பிரத்யேகமாக அல்லாஹ் வழங்கிய ஒரு அனுமதியாகத்தான் அந்த ஹதீஸ்கள் நமக்கு பாடம் சொல்லுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பாங்க, அவர்களுக்காக நான் கூடாரம் அமைப்பேன், நபிகளார் தங்களுக்கு அமைத்துக் கொண்டார்கள், பிறருக்கு தடுத்தார்கள் அப்படிங்கிறதுல இருந்து இது நபிகளாருக்கு உள்ள ஒரு தனிப்பட்ட அனுமதியுடன் கூடிய சட்டம் என்பதை தான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன? லைலத்துல் கத்ரை தேடி 10 நாள் பள்ளிவாசலில் தங்குகிறார்களே, அவர்கள் என்னென்ன ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது புகாரியில 2029வது ஹதீஸ், யார் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அவர் தேவையில்லாமல் பள்ளியை விட்டு வெளியேறுவதை தவிர்த்துக் கொள்ளணும். அப்ப தேவையான காரியங்களுக்கு வெளியே போகலாம். விளங்குதுங்களா? ஹதீஸில் உள்ள வார்த்தை என்ன? இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் அவசியமான தேவைகளை தவிர்த்து தேவையின்றி பள்ளியை விட்டு வெளியேறுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாசகம் எதை உணர்த்துகிறது? ரொம்ப அவசியமான தேவை இருந்துச்சுன்னா வெளியே போறது குற்றமோ பாவமோ எல்லாம் கிடையாது, அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. 10 நாளைக்கு பள்ளியை விட்டு வெளியே வரக்கூடாது, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி, மஸ்ஜித் அரெஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சிருக்கு. அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. மாஸ்க் அரெஸ்ட், பள்ளிவாசலே அவங்க உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஹதீஸில் என்ன இருக்கிறது? அவசியமான தேவைகளை தவிர்த்து தேவையில்லாம வெளியே போறதை தவிர்த்துக்கணும். அப்போ ரொம்ப நெசசிட்டி நம்ம போய்தான் ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குமே, ஆனால் போகிறது குற்றம் இல்லை. ஆனா சும்மா தேவையில்லாம வெளியே போகிறது தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறத புகாரி 2029வது ஹதீஸ் சொல்லுகிறது.
அதே போன்று புகாரியில 2035வது ஹதீஸ், தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒண்ணு பள்ளியில இருக்கிறோம், இரண்டாவது லைலத்துல் கத்ர் இரவை தேடி நன்மையை நாடி நம்பிக்கையோடு அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நன்மை வேணுங்கிற நோக்கத்தில் இருக்கிறோம். இதையெல்லாம் கருத்துல வச்சு அல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவசியம் இல்லாத பேச்சுகள், பொதுவாகவே ஒரு மூமின் வீணான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இஅ்திகாஃபில் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும். இந்த வீண் பேச்சுகளை விட்டு தவிர்த்து பேசவே கூடாது. யாரு வந்தாலும் அப்படியே சைகையில நல்லா இருக்கீங்களா, அப்படியே ஊம பாஷை, இப்படி எல்லாம் சிலர் பழகி வைத்திருக்க, இதெல்லாம் மார்க்கம் இல்லை. பேசுறது இதெல்லாம் குற்றம் இல்லை. வீண் பேச்சுகள், தேவையற்ற பேச்சுக்களை இந்த நேரத்தில் தவிர்க்கணும். பொதுவாக மூமின் தவிர்க்கணும். இது போக அபூதாவுதுல 2115வது செய்தியில பல கட்டுக்கதைகள் எல்லாம் என்னவா, எந்த பள்ளியில் ஜும்மா நடக்கிறதோ அந்த பள்ளியில் மட்டும்தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். யார் சொன்னது? அபூதாவுத் இமாமே சொல்றாங்க, இந்த வாசகம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா அல்லது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொன்னதா என்பதே எங்களுக்கு குழப்பம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெளிவா டிக்ளேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போன்று பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் நோயாளிகளை உடல்நலம் விசாரிக்கவோ ஜனாசாவில் கலந்து கொள்வோ செல்வது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் அந்த அபூதாவுத் ஹதீஸ்ல இருக்குது. அதுவெல்லாம் மார்க்கம் இல்லை, ஆதாரமற்ற செய்திகள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். பெண்கள் இஅ்திகாஃப் இருப்பது சம்பந்தமாக பரவலாக ஒரு நடைமுறை இருக்கிறது. பெண்கள் வீடுகளிலேயே இஅ்திகாஃப் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் இருக்கிறதா? இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களாங்கிற கேள்விக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். குர்ஆனுடைய வசனம் 2வது அத்தியாயம் 187வது வசனத்துல வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், நீங்கள் பள்ளிவாசலில் தங்குதல் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இஅ்திகாஃப் என்று சொன்னால் பள்ளியில் தான் தங்க வேண்டும், அதுதான் சுன்னத். பெண்கள் தங்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் பள்ளிகளிலே ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தால் தாராளமாக தங்கலாம். வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அவர்கள் கணவரும் மனைவியும் கூட ஒரே நேரத்தில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மனைவிமார்களை இஅ்திகாஃபுக்கு அழைப்பாங்கன்னெல்லாம் ஹதீஸ் இருக்குது. இதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பைஹக்கியில் இடம்பெறக்கூடிய செய்தி 8356வது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் இந்த பெண்கள் வீட்டில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பித்அத் உருவானது. பெண்கள் வீட்டில் இஅ்திகாஃப் இருப்பது பித்அத் என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு நடைமுறை மக்களிடத்துல இல்ல. என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில தான் இஅ்திகாஃப் இருப்பதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள், அனுமதித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகுதான் இந்த பித்அத் ஏற்பட்டது. பெண்கள் வீட்டில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பித்அத் என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? பெண்கள் வீட்டில் இருக்க இஅ்திகாஃப் இருக்கிறதுங்கிறது நபிகளார் காலத்துல இல்லாத அதற்கு பிறகு உருவான பித்அத் என்பது விளங்குகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். எல்லாவற்றிலும் குர்ஆன் ஹதீஸ் என்று நாம் பேசுகிறோமே, நம்முடைய இந்த லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய விஷயத்திலும் அதற்காக முயற்சி செய்யக்கூடிய விஷயத்திலும் அதற்கு முன்மாதிரியாக அதிகமான மக்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் மக்களிடத்தில் உண்டாக வேண்டும். ரமலானை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவான லைலத்துல் கத்ருடைய நன்மையையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு நமக்கு கிடைத்து அதன் மூலமாக அல்லாஹ்விடத்துல அளப்பரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் என்கிற ஒரு அமலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் பள்ளியில 10 நாட்கள் தங்க இயலாவிட்டாலும் அந்த இரவுகளில் வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நம்முடைய அந்த இரவை உயிர்ப்பித்து அதை கொண்டு இந்த லைலத்துல் கத்ருக்குரிய சிறப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 6 ஆண்டுகளாக இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் 7வது வருடம் நம்முடைய மர்கஸ் துவங்கப்பட்டு 7வது வருடமாகவும் இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி 10 நாட்களுமே இரவின் கடைசி பகுதியில இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு தொழுகை ஜமாத்தாக நடைபெறும். அதை தொடர்ந்து சஹருடைய உணவு பரிமாறுதல் பள்ளியிலேயே நம்முடைய மர்கஸிலேயே ஏற்பாடு செய்யப்படும் என்கிற ஒரு நடைமுறையை நம்ம கடந்த 6 வருடங்களாக செயல்படுத்தி வருகிறோம். அதே போன்று இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு
அதாவது 20வது இரவு செவ்வாய்க்கிழமை இரவோடு இஷாவுக்கு பிறகு கியாமுல் லைல் இரவு தொழுகை நடைபெறக்கூடிய அந்த விஷயம் செவ்வாய்க்கிழமையோட முடிஞ்சிடும். புதன்கிழமையிலிருந்து வழக்கமாக இஷாவுக்கு பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் சொல்லப்பட்டு 15 நிமிடங்களுக்கு பிறகு அந்த இஷாவுடைய ஜமாத் நடைபெற்று முடிஞ்சிடும். பிறகு விடிந்தால் வியாழன், அதாவது புதன்கிழமை இரவு விடிந்தால் வியாழன் அன்றிலிருந்து செவ்வால் பிறை தென்படக்கூடிய அந்த கடைசி இரவு வரை தினமும் இரவு 2:40 2:40க்கு கியாமுல் லைல் இரவு தொழுகை ஆரம்பமாகும். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலிலேயே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான வசதிகளோடு சஹர் உணவு ஏற்பாடுகள் செய்யப்படும். அது முடிஞ்ச பிறகு சுபஹ் தொழுதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம கலைந்து செல்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இரவின் கடைசி பகுதி விசேஷமாக துவா ஏற்கக்கூடிய பகுதி என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த சஹருடைய உணவு ஏற்பாட்டிற்காக அதிகமான பொருள் செலவு ஆகக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கையை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். சகோதரர்கள் வெளியே பின்புத்தகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவருடைய சக்தி கேட்டார் போன்று இந்த சகர் உணவுக்கான நன்கொடைகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, உங்களுடைய நோன்பிலே ஏற்பட்ட குறைகள் மன்னிக்கப்படுவதற்காகவும் ஏழைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தர்மம் ஒன்று நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நம் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறோம் என்று கணக்கிட்டு நபருக்கு 100 ரூபாய் என்பதாக இந்த ஆண்டு ஃபித்ரா தொகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள இல்லைங்க நாங்கள் அதுக்கு கம்மியான மதிப்புள்ள தானியம் அதுக்கு தான் சாப்பிடுறோம், அதனால எங்களுக்கு 80 ரூபாய் தான் வருதுன்னு சொல்லலாம். சிலர் 120 ரூபாய் வருகிறது என்று சொல்லலாம். சராசரியாக 100 ரூபாய் நபருக்கு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட வேணான்னு சொல்றது என்ன அதிகமான ஏழை மக்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதையும் கருத்தில் கொண்டு குடும்ப நபர்களை கணக்கிட்டு ஃபித்ரா தொகையை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரைந்து செலுத்த ஆரம்பித்தால் நம்ம எவ்வளவு தொகை வசூலாகிறத பார்த்து எவ்வளவு மக்களுக்கு அதை விநியோகம் செய்யலாம்ங்கிற கணக்கீடுகளை மதிப்பீடு செய்ய முடியும். இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரமே நாம் ஜும்மாவில் அறிவிப்பு செய்திருந்தோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை சார்பில் சிறுவர் ஆதரவு இல்லம், முதியோர் ஆதரவு இல்லம், புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஆண்களுக்கான அல் ஹிதாயா இஸ்லாமிய அழைப்பு மையம், பெண்களுக்கான அல் ஹிதாயா இஸ்லாமிய அழைப்பு மையம், பெண்களுக்கான 1 வருட தௌஹீத் இஸ்லாமிய கல்லூரி, ஆண்களுக்கான 4 வருட இஸ்லாமிய கல்லூரி என்று சொல்லி தலைமையுடைய நேரடி கண்காணிப்பில பல்வேறு சேவை நிறுவனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. அது அந்த நிறுவனங்களில் உள்ள மாணவர்களுக்கான தங்கும் வசதி, உணவு, கல்வி, ஆசிரியர்களுக்கான சம்பளம், போக்குவரத்து போன்ற செலவுகள், மாணவர்களுக்கான அந்த கல்விக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்துமே முற்றிலும் இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே தான் இந்த சேவை மையங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பெண்கள் கல்லூரியை தவிர அதுக்கு உணவு கட்டணம் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. கல்வி, தங்குற வசதி இதுவெல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இது போன்ற சேவை நிறுவனங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை இந்த ரமலானுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்முடைய ஜமாத் ஒவ்வொரு ஆண்டும் வசூல் செய்து வருகிறது. அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநில நிர்வாகத்தின் சார்பில் நேரடியாக பிரதிநிதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்திற்காக நம்முடைய மாவட்டத்துடைய துணை செயலாளர் சகோதரர் எம் அபூகிதர் அவர்களை மாநில நிர்வாகம் பிரதிநிதியாக நியமித்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகையிலிருந்து மகரிப் வரைக்கும் நம்முடைய மர்க்கத்தில் தங்கி இருப்பாங்க. உங்களுடைய சகாத்துகள், உங்களுடைய நன்கொடைகள், இந்த இல்லங்களுக்காக நன்கொடை வழங்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய உதவிகளை தாராளமாக வழங்கி மறுமையில அநாதைகளை ஆதரித்தவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரல்களை இப்படி எண்ணி காட்டினாங்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. வாக்ரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.